ஒரு இடத்துல மகிழ்ச்சியான ஒருத்தர் இருந்தாங்கன்னா அங்கே சிரிப்பு சத்தமாக இருக்கும்ல, அந்த மாதிரி மகிழ்ச்சியான சிரிப்பை விரும்பும் மனிதர் தான் எங்கள் அப்பா. அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். பேரறிஞர் அண்ணா மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் அந்த மும்மந்திர சொல் பொருந்தும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. 24 மணி நேரமும் அந்த கடையை திறந்து வைக்கலாம்னு சொன்னால் கூட அயராமல் அங்கே உட்காந்து உழைச்சிட்டே இருப்பாங்க. அந்த கடை மேலே ஒரு அதீத காதல். ஸோ அதை பார்த்து வளர்ந்ததுனாலே என்னமோ எனக்கும் சரி அக்காவுக்கும் சரி என்ன ஆனாலும் நம்ம வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு தோணும். ஆனால் நம்ம என்ன தான் முழு உழைப்பு போட்டாலும் நம்ம பண்ணுற செயலில் பண்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னும் யாரையும் எந்த விதத்துலையும் புண்படுத்திடக்கூடாதுங்கிறதும் அவங்களோட சில பொன்மொழிகள். இது ஒரு பக்கம்னா இன்னொன்று அவங்களோட பெரிய பொழுதுபோக்கே கதை, கவிதை, ஹைக்கு இதெல்லாம் நகைச்சுவை உணர்வோடு எழுதுறதான். சின்ன பிள்ளையில அவங்க எழுத்துக்கு நாங்கள் தான் குரல். இப்போ காலம் ஆனாலும் தமிழ் எழுதுறது அப்பா விடலை. இந்த ஸ்டேட்டஸை ரசிக்கிறதுக்குன்னு தனக்குன்னு ஒரு அழகான கூட்டம் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே அந்த கடை சார்ந்த சுற்று வட்டார மக்கள், குடும்பம். இந்த சிறு உலகத்தில் நாங்கள் ஒரு பெரும் பகுதியாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஸோ அப்பா, ஹாப்பியஸ்ட் பர்த்டே. நீங்கள் சொல்கிற மாதிரியே தமிழ் போல் பேரோடும் புகழோடும் என்றும் வாழ்க.